வணக்கம். ஏடபிள்யூஎஸ்ல டிசாஸ்டர் ரிகவரின்னு சொன்னாலே நம்மள பலருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்ற பேரு கிளவுட் என்டியூர். பல வருஷமா அது ஒரு நம்பகமான கருவியா இருந்திருக்கு, உண்மைதான். ஆனா இப்போ ஏடபிள்யூஎஸ் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதோட அதிகாரப்பூர்வ அடுத்த கட்டம் தான் ஏடபிள்யூஎஸ் எலாஸ்டிக் டிசாஸ்டர் ரிகவரி, சுருக்கமா டிஆர்எஸ். வாங்க இந்த மாற்றம் பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம். சரி, அப்போ நம்ம மனசுல வர்ற முக்கியமான கேள்வி இதுதான். நம்மளோட டிஆர் திட்டத்தை கிளவுட் என்டியூர்ல இருந்து டிஆர்எஸ்க்கு மாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சா? இந்த மாற்றம் நம்மளோட நிறுவனத்துக்கு உண்மையிலே என்னென்ன நன்மைகளை தரும்? இந்த கேள்விகளுக்கான பதில தான் நாம இப்போ தேட போறோம். அப்போதான் நீங்க ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியும். சரி, வாங்க முதல் முக்கியமான வேறுபாட்டுக்கு போலாம். நேட்டிவ் ஒருங்கிணைப்பு. அதாவது கிளவுட் என்டியூர் எப்போதுமே ஒரு தனி தயாரிப்பு மாதிரி தான் செயல்பட்டுச்சு. ஆனா டிஆர்எஸ் அப்படி இல்ல. அது ஏடபிள்யூஎஸ் சுற்றுச்சூழல் அமைப்போட ஒரு அங்கமாவே உருவாக்கப்பட்டிருக்கு. இது நம்ம வேலையை எப்படி சுலபமாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, கிளவுட் என்டியூருக்குன்னு தனியா ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணணும், அதுக்குன்னு தனியா ஏபிஐகள் இருக்கும். ஆனா டிஆர்எஸ்ல நீங்க தினமும் பயன்படுத்துற அதே ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல்குள்ளேயே இதுவும் ஒரு சர்வீஸா இருக்கும். நீங்க ஏற்கனவே பயன்படுத்துற அதே ஏடபிள்யூஎஸ் ஏபிஐ, அதே கருவிகளை வச்சே டிஆர்எஸையும் ஈஸியா நிர்வகிக்கலாம். வேலை எவ்வளவு சுலபமாகுது பாருங்க. அடுத்தது யூசர் மேனேஜ்மெண்ட். கிளவுட் என்டியூர்ல வெறும் மூணு யூசர் ரோல்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம விருப்பத்துக்கு மாத்த முடியாது. ஆனா டிஆர்எஸ் ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் கூட முழுசா இணைஞ்சிருக்கு. இதனால என்ன நன்மை? யாருக்கு என்ன பெர்மிஷன் கொடுக்கணும், யார் எதை பார்க்கணும்னு ரொம்ப டீட்டெயிலா நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். அப்போ இந்த ஒருங்கிணைப்போட உண்மையான பலன்கள் இதெல்லாம் தான். உங்க ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட் வச்சே லாகின் பண்ணிக்கலாம், ரொம்ப நுணுக்கமான ஐஏஎம் பாலிசி செட் பண்ணலாம், யார் என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் கிளவுட் ட்ரெயில் மூலியமா கண்காணிக்கலாம், அப்புறம் கிளவுட் வாட்ச் மூலியமா அலர்ட்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல ஒரே மாதிரி. இது நம்ம வேலையை எளிதாக்குறது மட்டும் இல்லாம பாதுகாப்பையும் ரொம்பவே அதிகரிக்குது. இப்ப நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். டிஆர்எஸ்ல செய்யப்பட்டிருக்கிற சில முக்கியமான கட்டமைப்பு மாற்றங்கள் எப்படி பாதுகாப்பையும் சிஸ்டத்தோட நம்பகத்தன்மையும் அதிகரிக்குதுன்னு பாப்போம். இது வெறும் வசதி சம்பந்தப்பட்டதில்ல, ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், ஆனா ரொம்ப முக்கியம். கிளவுட் என்டியூரோட கண்ட்ரோல் பிளேன், அதாவது அதோட மூளை மாதிரி செயல்படுற ஒரு பகுதி அமெரிக்கால இருக்கிற ஒரு ரீஜன்ல இருந்து தான் எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஆனா டிஆர்எஸ்ல நீங்க எந்த ரீஜன்ல பேக்கப் எடுக்கிறீங்களோ அந்த ரீஜன்லயே அதோட கண்ட்ரோல் பிளேனும் இருக்கும். இதனால ஒரு ரீஜன்ல ஏதாவது பிரச்சனைனா கூட மத்த ரீஜன்கள் பாதிக்கப்படாது, சிஸ்டம் இன்னும் ஸ்டேபிளா இருக்கும். அடுத்து நம்ம டேட்டா எப்படி நம்ம சர்வர்ல இருந்து ஏடபிள்யூஎஸ்க்கு போகுதுன்னு பார்ப்போம். கிளவுட் என்டியூர் உங்க டேட்டாவை பப்ளிக் இன்டர்நெட் வழியா தான் ஏடபிள்யூஎஸ்க்கு அனுப்பும். ஆனா டிஆர்எஸ் அப்படி இல்ல. அதுக்கு ஏடபிள்யூஎஸ் பிரைவேட் லிங்க், டைரக்ட் கனெக்ட் மாதிரியான பிரைவேட் நெட்வொர்க் வழிகளையும் பயன்படுத்திக்க முடியும். இதோட முக்கியத்துவம் என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க கம்பெனியோட ரொம்ப முக்கியமான டேட்டா பப்ளிக் இன்டர்நெட்டை தொடாமலேயே ரொம்ப பாதுகாப்பா ஒரு பிரைவேட் சுரங்கப்பாதை வழியா ஏடபிள்யூஎஸ்குள்ள போயிடும். ரொம்ப கடுமையான பாதுகாப்பு விதிகள் வச்சிருக்கிற நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய வரும் இல்லையா? இது டிஆர்எஸோட மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள்ல ஒன்னு. சரி, செக்யூரிட்டி பார்த்தாச்சு. இப்போ நம்ம தினசரி வேலைகளான டிசாஸ்டர் ரெக்கவரி டெஸ்டிங் மாதிரி விஷயங்கள் டிஆர்எஸ்ஐ எப்படி நவீனமாக்குது, சுலபமாக்குதுன்னு பார்க்கலாம். நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சிங் ஃபீச்சர். முன்னாடிலாம் கிளவுட் என்டியூர்ல ஒரு டிஆர் டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம மெயின் சர்வர்ல இருந்து போற டேட்டா ரெப்ளிகேஷனை கொஞ்ச நேரம் நிறுத்த வேண்டியிருக்கும். இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஆனா டிஆர்எஸ்ல உங்க ரெப்ளிகேஷன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும்போதே நீங்க எந்தவித பாதிப்பும் இல்லாம உங்க ஃபெயில்பேக் டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு டெம்பரரி டெஸ்ட் சர்வரை உருவாக்குறீங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா சோதனைகளையும் அதுல செஞ்சு பாக்குறீங்க, வேலை முடிஞ்சதும் அந்த சர்வரை அழிச்சிடுறீங்க, அவ்வளவுதான். இந்த முழு நேரத்திலையும் உங்க முக்கியமான சர்வரோட டேட்டா ரெப்ளிகேஷன் எந்த தடையும் இல்லாம நடந்துட்டே இருக்கும். இதனால நீங்க அடிக்கடி ரொம்ப நம்பிக்கையோட டிஆர் டெஸ்ட் பண்ணலாம். இதுவரைக்கும் டிஆர்எஸோட நல்ல விஷயங்களை நிறைய பார்த்துட்டோம். ஆனா எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? டிஆர்எஸ் தான் எதிர்காலம்னாலும் இப்போதைக்கு கிளவுட் என்டியூர்ல சில வசதிகள் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க அதையும் பாப்போம். இந்த டேபிள பாருங்க, ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். உதாரணத்துக்கு கிளவுட் என்டியூர்ல ரெப்ளிகேஷனை தேவைப்பட்டா பாஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்யூம் பண்ண முடியும். டிஆர்எஸ்ல இப்போதைக்கு அந்த வசதி இல்ல. அதே மாதிரி சில பழைய ஆபரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட், ரீஜன் சப்போர்ட், இதுலெல்லாம் கிளவுட் என்டியூர் இப்போதைக்கு கொஞ்சம் முன்னிலையில இருக்கு. ஆனா இந்த வசதிகள் எல்லாமே போக போக டிஆர்எஸ்லயும் வந்துரும்னு நாம எதிர்பார்க்கலாம். இது ஏதோ ரெண்டு போட்டி தயாரிப்புகள் மாதிரி நாம நினைக்க கூடாது. ஏடபிள்யூஎஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க.
அவங்களோட அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட்ல டிஆர்எஸ் தான் கிளவுட் என்டியூரோட அடுத்த பரிணாம வளர்ச்சின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏடபிள்யூஸோட முழு கவனமும் எதிர்கால முதலீடும் இனிமே டிஆர்எஸ் மேல தான் இருக்கும். அப்போ மொத்தத்துல இந்த மாற்றத்தோட சாராம்சம் இதுதான். டிஆர்எஸ் மூலமா உங்களுக்கு இன்னும் மேம்பட்ட பாதுகாப்பு கிடைக்குது, நிர்வாகம் பண்றது ரொம்ப சுலபமாகுது, டிஆர் டெஸ்ட் பண்றது பாதுகாப்பானதா மாறுது. எல்லாத்துக்கும் மேல ஏடபிள்யூஎஸோட எதிர்கால கண்டுபிடிப்புகள் எல்லாமே டிஆர்எஸ்ல தான் முதல்ல வரும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்க அப்ளிகேஷன்ஸ், உங்க பிசினஸ் எல்லாமே கிளவுடுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க பேரிடர் மீட்பு உத்தி மட்டும் இன்னும் பழைய முறையில இருக்கலாமா? டிஆர்எஸ் மாதிரி கருவிகள் உங்க டிஆர் திட்டத்தை உண்மையிலே கிளவுட் நேட்டிவாக, அதாவது நவீன கிளவுட் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்த உதவுது. இத பத்தி யோசிங்க.